தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த 25 வயது பெண் கடந்த 6 மாதங்களாக கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு டேட்டிங் ஆப் மூலம் கோவை ராமநாதபுரத்தை சேர்ந்த 28 வயதான தருண் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டது. ஆன்லைன் செயலி மூலம் இளம்பெண்ணிடம் பேசிய தருண் நேரில் பார்த்து பேசலாம் என்று அழைத்து கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு தனது சொகுசு காரை எடுத்துக்கொண்டு பாப்பநாயக்கன் பாளையம் மகளிர் விடுதிக்கு சென்று இளம்பெண்ணை விடுதியிலிருந்து அழைத்து சென்றுள்ளார். கோவையை அடுத்த KK சாவடி தனியார் கல்லூரி அருகே காரை நிறுத்திய தருண் அங்கு மற்றொரு நபரை வரவழைத்ததுடன் இருவரும் சேர்ந்து இளம்பெண்ணை மிரட்டி அவர் அணிந்திருந்த 3 பவுன் நகைகளையும் UPI மூலம் அவரது கணக்கில் இருந்த 90,000 ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளனர். அதையடுத்து இளம்பெண்ணை மீண்டும் கோவை அழைத்து வந்த இருவரும் கோவை திருச்சி சாலையில் இறக்கிவிட்டுள்ளனர். ஆனால் இரவு நேரத்தில் ஹாஸ்டலில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று அந்த பெண் தருணிடம் கூறியுள்ளார். அதன் பின்னர் இளம்பெண்ணின் மொபைல் போனை வாங்கிய தருண் நட்சத்திர ஹோட்டல் ரூம் ஒன்றை பதிவு செய்து கொடுத்து அனுப்பியுள்ளார். அன்று இரவு அந்த நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அந்த பெண் தனக்கு நடந்தவற்றை தனது வீட்டாருக்கு தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 3ஆம் தேதி காலை இளம்பெண்ணின் சகோதரி மற்றும் அவரது உறவினர்கள் பந்தயசாலை காவல் நிலையத்தில் தருண் மீது புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணையின் போது தருண் திண்டுக்கல் DSP தங்கப்பாண்டியனின் மகன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 10ஆம் தேதி தருணை கைது செய்தனர். அதன் பின்னர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தருண் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கடந்த 2ஆம் தேதி இரவு கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அன்றைய தினம்தான் இந்த சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.